அருள்மிகு ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயில்ல நேத்து வந்து பிரதோஷ பள்ளி எழுப்பாடு இருக்கும். எப்பயுமே பிரதோஷ அன்னைக்கு சாமி எழுப்பாடு இருக்கும். ரிஷப வாகனத்துல சாமி வந்து எழுதருளி கோயில் உள்ள சுத்தி வருவார். அந்த சம்பவம் எப்பயுமே நிகழ்வு, அது பிரதோஷ நிகழ்வு. அது நேத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதோஷ நிகழ்வுல சாமி எழுப்பாடு, சாமி வாசல் கோபுரத்தை விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் கம்பிகளை போட்டனால சாமி தூக்கிற ஆச்சாரிகள் தூக்க முடியாம வந்த அந்த இடைச்சல்ல சாமியை நேற்று தவறி கீழே போட்டுட்டாங்க. இந்த கீழே போட்ட நிகழ்வு வந்து ஒரு பெரிய அச்சத்தையும் பெரிய ஒரு அபரிதமான ஏதோ விஷயம் நடக்க போகுதுன்றத ஒரு குறிக்கிறதா பக்தர்கள் வந்து நினைக்கிறாங்க. பக்தர்கள் ரொம்ப அச்சப்படுறாங்க. ஏன்னா இதே போன்ற ஒரு நிகழ்வு 1964 தனுஷ்கோடி அழிஞ்சப்போ இதே ரிஷப வாகனம் தவறி விழுந்ததா ராமேஸ்வரம் பெரியவர்களால் கூறப்படுகிறது. அதே விஷயம் இன்னைக்கு நடந்திருக்குன்னா இதே ராமேஸ்வரத்துக்கும் இந்த தீவுக்கும் ராமேஸ்வரம் மக்கள் பக்தர்களுக்கும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது பகவானோட குறியா இருக்கிறதுனால இந்த விஷயம் இதை வந்து உடனடியா ராமேஸ்வரம் கோயில் நிர்வாகம் சரி, அறநிலையத்துறையும் சரி, இதுக்கான சரியான பரிகாரங்கள் என்னன்னு குருமார்கள்ட்ட கேட்டு அந்த பரிகாரத்தை உடனே செஞ்சு மக்களையும் பக்தர்களையும் கோயிலையும் பாதுகாக்கணும்னு இதன் மூலம் கேட்டுக்கிறேன்.